Hi friends, welcome to Shakti Special. இன்னைக்கு நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தாங்க. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு நான் வீடியோல கொடுக்கிறேன். அதோட மெஷர்மென்ட் கொடுக்கிறேன், நீங்க பாத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். நல்லா காயட்டும். இது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சிம்பிளா ஈஸியா இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்ல முடிஞ்சிரும் இந்த ரெசிபி. அதுக்கு அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதக்கிக்கிட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, பெரிய வெங்காயம் நான் 2 மீடியம் சைஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம நெக்ஸ்ட் என்ன போடுறதுன்னு பார்க்கலாம். இது நல்லா லைட் ப்ரௌன் கலர்ல வரணும். இப்போ இந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் to 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கட்டும். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற 2 டீஸ்பூன் மிளகும் 2 டீஸ்பூன் சீரகமும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில். ஏன்னா இதுதான் வந்து உங்களுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸு, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த அரைச்ச பவுடர் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த வெங்காயம் வதக்கிருக்கோம் இல்லைங்களா, அதோட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். மஷ்ரூம் போட்டோம்னா நம்மளோட டிஷ் ரெடி ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா மஷ்ரூம், அதை சேர்த்துக்கலாம். நான் வந்து ரொம்ப தின்னான ஸ்லைஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். அது கொஞ்சம் தண்ணி விடும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் சிம்லே வச்சுக்குவோம். ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். உங்களுக்கு பார்க்கல நல்லா கலர்ஃபுல்லாக அந்த பெப்பர் போட்டது நல்லா உங்களுக்கு தெரியும். அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து அரைச்சி வச்சது போடாமல் ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தழை போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சக்தி ஸ்பெஷல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.